1988 எம்ஜிஆர் இறந்த பிறகு அடுத்த சிஎம் யாருன்னு கட்சி யாருக்குன்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க கட்சி ஆளுங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை யார ஆள போறான்னு பல கட்சிகளுடைய பிரச்சார சத்தம் ஒரு பக்கம். ஆனா அந்த அத்தனை கட்சிக்கு நடுவுல ஒரே ஒரு பெண்ணுடைய சத்தம் தான் பல குடிசையில இருந்த குடும்பங்களையும் கூட்டத்துக்கு கூட்டு வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி தான் செல்வி ஜெயலலிதா. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படிங்கிற வாக்கியத்தோட தனக்குன்னு ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருந்த இந்த ஒரு பெண்மணியை பார்த்து பெண்கள்லாம் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சு என்ன பண்ண போறீங்க, உங்களெல்லாம் யாரு கட்சி நடத்த சொன்னதுன்னு கேலியை கிண்டலும் செய்யறாங்க எதிர்கட்சிகள். இதையெல்லாம் தாண்டி சட்டப்பேரவைக்கு வந்திருந்த ஜெயலலிதாவை முடிய புடிச்சும் புடவைய புடிச்சும் இழுத்து அசிங்கப்படுத்துறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி, இனிமே நான் சட்டசபையில காலடி எடுத்து வச்சா மறுபடியும் முதலமைச்சரா தான் வைப்பேன்னு சபதமிட்டு சொல்லி வெளியே போறாங்க. சரியா 1991 தேர்தல் முடிஞ்சு அறிவிப்பு வெளியிடப்படுது. வரலாற்றிலேயே முதல் முறையா 225 தொகுதிகளையும் வெற்றி பெற்று மொத்த எதிர்கட்சிகளையும் மரல விட்டுருக்கு அந்த ஒரு சத்தம். மக்களால் நான், மக்களுக்காக